சொல்றது எல்லாமே ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் உமா. அதுக்கு நான் நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் எனக்கு பெருமை. ஓ, அப்போ நான் வாங்கி தரதுல உனக்கு பெருமை இல்ல? நீ வேலை செஞ்சு சம்பாரிச்சு அதில் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது உங்கள் அப்பா சம்பாரிச்ச பணம். அதில் நீ எனக்கு செலவு பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை உமா. எங்க அப்பா வேற, நான் வேற இல்ல தென்னவன். விடுவுமா, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நாளைக்கு நாம் எங்கேயும் போக முடியாது. நான் படிக்கணும், ப்ளீஸ். நீ வரணும் தென்னவன், நான் கூப்பிடுறேன். புரிஞ்சுக்கோவுமா. நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும். நீ எதுக்கு என்ன விரும்பினவுமா? நான் நல்லா படிக்கிறேன், ரேங்க் ஹோல்டர்ன்றதுனால தானே. அப்போ நீ தானே எனக்கு படிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். நீ படிக்க வேணாம்னு நான் சொல்லலையே. நான் சொல்றத கேளு, அப்புறம் நீ படி. நீயே இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறவுமா? உன்னோட பிடிவாதத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் நினைச்சதுன்னு நடக்கணும் தென்னவன். நான் எங்க வீட்ல ஏதாவது சொன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க. அதனால உன்கிட்டே நான் அதுதான் எதிர்பார்ப்பேன். நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லல. உமா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கும். அதே சமயம் உன்னோட கேரக்டரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயத்தை தருது. நீ நினைச்சது நடக்கணுன்றதுக்காக நீ என்ன வேணா செய்வேன்னா நான் கடைசி வரைக்கும் உனக்கு அடிமையா தான் இருக்கணும். அப்படி ஏன் நினைக்கிற தென்னவன்? நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை ஏன் மூலியமா உனக்கு கிடைக்க போகுது. உமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன்னோட இந்த கேரக்டர் உன்னை அழிச்சிருமோன்னு நான் பயப்படுறேன். நாம நினைச்சது மட்டும்தான் இந்த உலகத்துல நடக்கணும்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாதுமா. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல தென்னவன். நான் உன்கிட்ட பழகுறது எங்க அப்பாக்கு பிடிக்காது. அவரு ஜட்ஜு, உங்க அப்பா வாட்ச்மேன். அவர் எப்படி ஏத்துப்பாரு? ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் உன்கிட்ட பழகுறேன். எங்க அப்பாவை விட உன் மேல நான் அன்பா இருக்கேன்னு புரியலையா? இதுக்கு பேர் அன்பு இல்ல உமா, சுயநலம். உனக்கு மத்தவங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பழகுறது உனக்கு ஒரு கௌரவம். அதனால நீ என்கிட்ட பழகுற. அவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணுன்னா என்கிட்ட பழகுறதுல உனக்கு தான் கௌரவமா இருக்கணும் தென்னவன். வேண்டாம் உமா, இதுக்கு மேல நம்ம பேச வேணாம். நம்ம இந்த பேச்சை இங்கேயே நிறுத்திடுவோம். நாளைக்கு என்னால வர முடியாது. நீ வரணும், வர வைப்பேன். இல்ல உமா, அது நடக்காது. நான் கிளம்புறேன். நீ வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்க அப்பா கிட்ட போய் நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்வேன். காலேஜ் முழுக்க நான் சொல்ல போறது பரவும். நம்ம 2 பேரும் பேசியிருக்கிறத பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் சொல்றத எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏய், அப்புறம் மொத்தமா உன்னால படிக்க முடியாம போயிடும். என்ன உளர்ற? ஆமா தென்னவன், நான் நினைக்கிறது நடக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியல உமா. எனக்கு எல்லாத்தையும் விடையும் படிப்பு தான் முக்கியம். எங்க அப்பாவோட கனவு நான் இந்த காலேஜில் படிக்கிறது. அதை கெடுக்க நான் விரும்பல. இப்போ என்ன, உனக்கு நான் வரணும் அவ்வளவுதானே? நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்த நான் படிக்கணும்னு நினைச்சேன். இப்போ எங்க அப்பாவை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னே நாளைக்கு உங்க கூட வரேன். இதை நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம். ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுமா. உன்னோட இந்த குணம் ஒரு நாள் எல்லாரும் உன்னை விட்டு விலகி போக வச்சிரும். என்னாச்சு பாரு. என்னன்னு தெரியல, பார்க்குறேன். மெக்கானிக் யாராவது கூப்பிடணுமா? அதெல்லாம் இல்லைங்க, நானே சரி பண்ணிடுவேன். ஒரு பொண்ணை என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட வேணாமா? அதனால நீங்கள் காரில் போய் உட்காருங்க. போர் அடிச்சுன்னா பாட்டு கேளுங்க. இல்லைனா எப்பவும் பண்ணுவீங்களே இந்த மாதிரி செல்ஃபி, அதை எடுத்துட்டுருங்க. 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும்.
அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. நான் மகாராணி மாதிரி உள்ள உட்காந்துருந்தா அந்த பாவம்லாம் எனக்கு தானே வந்து சேரும். சரிங்க. சரியாயிடுச்சுங்க. ஓகே. ம். ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க. இருங்க. தாத்தா காலிங். ஸ்பீக்கர்ல போடுங்க ஸ்வேதா. தாத்தா பாரு, எங்கடா இருக்க? ஏன் தாத்தா பதட்டமா இருக்கீங்க? எங்கடா இருக்க? நான் பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கேன் தாத்தா. என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவேங்கடன்னு ஒரு ஆள் வந்தாரா. என்னென்னமோ சொல்றாரா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ என்னமோ அந்த ஜட்ஜி வீட்டுல வேலை செய்யாமே, என்னடா நடக்குது? உனக்கு போன் பண்ணா எனக்கு கிடைக்கவே இல்லை. பயமா இருக்குடா. பயப்படாதீங்க தாத்தா, நான் நல்லா இருக்கேன். நீ ஏன்டா ஜட்ஜி வீட்டுல போய் வேலை செய்யற? அங்க அந்த பாவி உமா இருக்காளே, நம்ம குளத்தையே நாசம் பண்ண விடாவ. அவங்க வீட்டுல உனக்கு என்னடா வேலை? அவ உன்னை பார்த்துட்டானா உன்னை ஏதாவது செஞ்சிருவாளோன்னு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ அவன் முன்னாடி போய் நின்று இருக்கியே. தாத்தா, உங்களுக்கு நான் எல்லாம் விவரமா சொல்றேன், நீங்க பதறாதீங்க. பதறாம எப்படிடா இருக்க முடியும்? உனக்கு ஒண்ணுனா தாங்குவனாடா. எனக்கு இருக்கிறதே நீ ஒருத்தன் தான்டா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா தாத்தா, எனக்கு ஒன்றும் ஆகாது. பத்ரா மேடம் தான் உன்னை வேலைக்கு சேர்த்ததா சொன்னாரேடா. ஆமா தாத்தா, இதெல்லாம் விஸ்வம் சாருக்கும் தெரியும். நீ ஒருத்தன் இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பத்ரா மேடத்துக்கிட்ட கூட உன்னை பத்தி சொல்லாம இருந்தேன். தாத்தா, பத்ரா மேடம் எல்லாம் யோசிச்சு தான் பண்றாங்க. நான் நேரில் வரேன் தாத்தா. நான் உங்கள்கிட்ட நேரில் வந்து எல்லாமே விவரமா சொல்றேன். சீக்கிரம் வாடா பாரி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரி தாத்தா, அழாதீங்க, நான் வச்சிடுறேன், வரேன். சாரி ஸ்வேதா. பாரி, உங்க தாத்தா பாவம். உங்க அம்மாவை எங்க தாத்தா திட்டாருன்னு வருத்தப்படாதீங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இல்ல பாரி, உங்க தாத்தாவோட கோபம் நியாயமானது தானே. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவர் பாவம் ரொம்ப அழறாரு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உங்க தாத்தாவை பார்க்கும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? நிச்சயமா கூட்டிட்டு போறேன் ஸ்வேதா. ஆனா இன்னைக்கு வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியுமான்னு புரியல. நாம சந்திக்கிறது நாம முடிவு பண்றது தானே பாரி. எல்லாம் சரியா நடக்கும். வாங்க போலாம். இந்தாங்க. நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்த ஸ்வேதா? என்னம்மா நீங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இப்படி சத்தம் போடுறீங்க? நான் தான் பாரிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேனே. அம்மா, என்கிட்ட உங்க கோவத்தை காட்டுங்கம்மா. ஏய், என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? கார்த்தி, நம்ம ஸ்வேதாவை இவன் வெளியில கூட்டிட்டு போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்கான். ஐயோ இல்ல மாமா, நான் தான் வெளியே போகணும்னு சொன்னேன். பாரு என் கூட வந்தாரு, அவ்வளவுதான். அக்கா, பாரிக்கு டிரைவிங் நல்லா தெரியும். ஸ்வேதா சொன்ன இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போயிருப்பான். இதுக்கெல்லாம் எதுக்குக்கா டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல கார்த்தி, இவன் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரனா வரல, ஒரு பிளானோட தான் வந்திருக்கான். யாரு? பாரியா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு கார்த்தி. இவன் வந்ததுல இருந்து நானும் இவன் நடந்துக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ பேசாத பத்ரா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னோட பிளான் படிதான் எல்லாமே நடக்குதுங்க. அம்மா, உங்களுக்கு பாரிய எதனால பிடிக்காம போச்சு? அவரை பார்த்தாலே ஏன் கோபப்படுறீங்க? ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத ஸ்வேதா. சாரி மேடம், என்ன காரணம்னு தெரில, என்னை பார்த்தாவே உங்களுக்கு கோவம் வருது. நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியாக வராது. நான் போகிறேன் மேடம். நீங்க எதுக்கு பாரி போகணும்?
தப்பு பண்ணது நான். உங்களை டிரைவ் பண்ண சொல்லி கூட்டிட்டு போனதும் நான் தானே. அதனால நீங்க போக கூடாது. ஸ்வேதா, நீ உள்ள போ. அம்மா ரொம்ப கோவமா இருக்கேன். அக்கா, நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. என்ன கார்த்தி பேசுறீங்க? ஸ்வேதா சின்ன பொண்ணு. அவளை கண்டவெல்லாம் கூட்டிட்டு போய் ஊர் சுத்தினா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். நாங்க ஒண்ணும் ஊர் சுத்தல. அப்படியே ஊர் சுத்தினாலும் என்ன தப்பு? நான் அப்படிதான் செய்வேன். கடைசியில ஏன் பொண்ணையும் இப்படி பேச வச்சுட்டல. பொண்ணு துரத்தி துரத்தி விரட்டினாலும் வந்து நிக்கிறியடா. பொண்ணு அழிச்சிட்டேன்னு நிம்மதியா இருந்த, திரும்பவும் வந்து நிக்கிறியே. இனி நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. போ இங்க இருந்து. போன்னு சொல்றல, போ இங்க இருந்து. போன்னு சொல்றல. அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். இனி அவன் வரமாட்டான், வரவே மாட்டான். பாரு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தானோ அது நிறைவேறிடுச்சு. அதனால அவன் கிளம்பிட்டான். அவனை இங்க நீதான் வர வச்சியா பத்ரா? ஸ்வேதா, பாத்தியா? உன் மனசை கெடுக்கிறதுக்கு, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை அழிக்கிறதுக்கு பத்ரா தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கா. எனக்கு தெரியுமா, பத்ராத்தை தான் பாரியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியும். என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்ல? இது என்னோட வீடு. இங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். பத்ராவை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு. இப்போ அது பத்ராவை பத்தி உனக்கு புரியுதா ஸ்வேதா? எனக்கு புரியுதுமா. யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கவலைப்படாத, இனிமே நான் இருக்கேன். உனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா ஸ்வேதா. அம்மா இருக்கேன், இவகிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். பத்ரா, இது ஏன் வீடு. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது. வெளியே போ. பத்ராத்தைக்கு நான் இருக்கேன். அவங்கள உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸ்வேதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? மா ப்ளீஸ் மா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பத்ராத்தை நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளவு செய்றாங்க. அப்படி உன்னை நம்ப வச்சிருக்கா ஸ்வேதா. பத்ராவை நம்பாத. உங்க தாத்தாவை கொன்னவ அவதான். இல்லம்மா, நான் நம்ப மாட்டேன். கடைசியில ஏன் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல பத்ரா. பொண்ணு நான் சும்மா விட மாட்டேன். அத்தை, நீங்க உடனே கார்த்தி மாமாவை போய் பாருங்க அத்தை. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். ஸ்வேதா, ஐயோ அத்தை, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ப்ளீஸ் போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க அத்தை, ப்ளீஸ் போங்க. நீ எங்கேயும் போயிட முடியாது. உன்னை நான் விட மாட்டேன்.
பாரி, சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அக்கா ஏன் உன் மேல கோவப்பட்டாங்க? ஸ்வேதாவை வெளியில கூட்டிட்டு போனேன்ல சார், அதனால தான் சார் கோவப்பட்டாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா வேற ஏதோ விஷயம் இருக்கு பாரி. என்கிட்ட மறைக்காம சொல்லு. யார் நீ? உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் அக்காவுக்கு கோவம் வருதே, ஏன்? தெரியல சார். உன்னவங்க அழிக்க அழிக்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கன்னு என் அக்கா உன்னை பத்தி ஏன் சொன்னாங்க? ஆ? என் அக்கா உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவ்ளோ கோவம் எங்க அக்காவுக்கு வருதுன்னா அது ஒரு சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. பாரி, உண்மையை சொல்லிடு. பாரி, உண்மையை சொல்லுங்க. கார்த்திக், மேடம், சார் நான் யாரு எதுக்காக வந்தேன்னு கேட்டுட்டு இருக்காரு. உங்க பர்மிஷன் இல்லாம நான் எப்படி சொல்லுவேன்? ஏய், கார்த்திக், நீ பிளான் பண்ணி தான் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கியா? அதுக்கு இவதான் உடந்தையா? சார் சார் கார்த்திக், சார் சொல்றத கேளுங்க. என் அக்கா சொன்னது சரிதான். நான் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கேன். எல்லாரையும் ஏமாத்திட்டியடா. இல்ல சார். கார்த்திக், பாரு யார் தெரியுமா? தென்னவனோட தங்கச்சி பையன். என்ன? தென்னவனோட தங்கச்சி பையனா? இவனை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்த பத்ரா? இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் கார்த்திக். இன்னைக்கு உங்க அக்கா வாயாலே சில உண்மைகளை கேட்டீங்கல்ல கார்த்திக், அதுக்காக தான். எந்த உண்மையை கேட்டேன்? என்ன உளற நீ? உளறுது நான் இல்ல கார்த்திக். இன்னைக்கு தன்னை மறந்து உண்மையை உளர்னது உங்க அக்கா தான். ச்சே. அழிக்க அழிக்க திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கீங்கன்னு ஏன் பாரிய பார்த்து உங்க அக்கா சொன்னாங்கன்னு தெரியுமா? என் பொண்ணையும் எனக்கு எதிரா பேச வச்சிட்டியேன்னு ஏன் அவங்க சொல்லணும் கார்த்திக்? ஏன்னா தென்னவனோட தங்கச்சி பையனான பாரி பார்க்கறதுக்கு அச்சசெல்லாம் தென்னவன் மாதிரியே இருக்கிறது தான் காரணம். இப்ப யோசிச்சு பாருங்க. அழிக்க அழிக்க திரும்ப வந்து துரத்திட்டு இருக்கீங்களேங்கிறதுக்கான அர்த்தம் புரியும். பாரிய பார்த்தாலே உங்க அக்கா ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் கார்த்திக், ஆனா இதுதான் உண்மை. கீதாவை கொலை பண்ணது தென்னவன் இல்ல, உங்க அக்கா தான். தென்னவன் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கல, அது ஒரு கொலை. உங்க அப்பா தான் தென்னவனை கொலை பண்ணாரு. ஏய், இல்ல, இதெல்லாம் நம்ப முடியாது. நான் நம்பவும் மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கார்த்திக்? பாரியோட அம்மா அப்பா அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. பாரி அதுக்கப்புறம் வளர்த்தது யார் தெரியுமா? உங்க உமா அக்காவோட ஹஸ்பண்ட் விஸ்வம் தான். அவர் ஏன் பாரிய தத்தெடுத்து வளர்த்தாரு தெரியுமா? கீதாவை கொலை பண்ணிட்டு தென்னவனை உங்க அக்காவும் அப்பாவும் ஜெயிலுக்கு அனுப்புனது விஸ்வத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் உங்க அக்காவும் உங்க விஸ்வம் மாமாவும் பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் யாரும் இல்லாம அனாதையா இருந்த பாரிய வளர்க்க ஆரம்பிச்சாரு. அவரோட மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாம விஸ்வம் எடுத்த முடிவு தான் அது. ஆனா மனசாட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய உங்க அக்கா அத பத்தி எந்த குற்ற உணர்வும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு கார்த்தி. ஐயோ, போதும் பத்ரா. இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் போதும். நான் உடனே அக்காவை பார்க்கணும். கார்த்தி இப்போ கார்த்தி 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 இருங்க கார்த்தி.